सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதுல 10, 11 இந்த 2 அத்தியாயமும் சேர்ந்து சத்தியவிரதோபாக்கியானம் அப்படின்னு சத்தியவிரதன் ஒருத்தன். அவனுடைய உண்மையான பேரு உத்தத்தியன். ஆனா அவனுடைய விரதத்தினால, அதாவது அவனுடைய அனுஷ்டானத்தினால சத்தியவிரதன் அப்படிங்கிற நாமா வந்துருக்கு. அவன் கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும்பொழுது பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதுல முக்கியமான விஷயம், அனுஷ்டானங்களை பண்ணி வைக்கிறவாழ்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நம்மளுடைய ஞானத்தை வச்சுட்டு அவள்கிட்ட நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால வரக்கூடிய தோஷங்கள், அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால அந்த தோஷம் எப்படி நீங்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷமா இந்த 2 கதையில சொல்லியிருக்கு. இந்த விசேஷமா இந்த கதையில சொல்லியிருக்கிறது மட்டும் இல்ல, இது அடிக்கடி ஒரு உபன்யாசங்கள்லயோ இல்ல சாதாரண கதைகள்லயோ இருக்கலாம். யார் பாக்குறானோ அவன் பேசுறது இல்ல, யார் பேசுறானோ அவன் பாக்குறது இல்லைன்னு. அது எசென்சியலா இந்த இடத்துலதான் ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துலதான் அந்த யா பசியதி ப்ரூதே யா ப்ரூதே சான பசியத்தின்னு அந்த விஷயம் இந்த உபாக்கியானத்துல தான் வருது. அந்த தைரியத்தை, அந்த அனுபவத்தை, இல்ல அந்த அறிவை அம்பாள் அனுகிரகம் பண்ணிருக்கா. ஒண்ணுமே தெரியாதவனுக்கு அந்த அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்றா, அம்பாள் அனுகிரகத்துக்கு எப்படி பாத்திரமாறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த 2 உபாக்கியானத்துல சேர்ந்து வருது. பகவத் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், பல விஷயங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போதே ஒன்னொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு வரும். அதாவது நம்மளுடைய கான்டெக்ட் எப்படி அமையணும் அப்படிங்கறது. இந்த இடத்துல ஜனமேஜயருக்கும் வியாசருக்கும் நடக்கிற உபாக்கியான இது. நடுவுல ஜமதக்னிங்கிற ஒரு ரிஷிக்கும் லோமசருங்கிற ரிஷிக்கும் நடுவுல வரக்கூடிய கதைய வியாசர் ஜனமேஜயருக்கு சொல்ல போற. ஜனமேஜய உவாச, அந்த ஏற்கனவே சத்தியவிரதர்னு நம்ம போன வாட்டி அந்த போன கதையில சொன்னோம் இல்லையா. அதாவது அந்த சத்தியவிரதன்ற ஒரு பிராமணன், அவன் எப்படி எல்லாத்தையும் கேட்டு எப்படியும் பெரியவனானானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அந்த சத்தியவிரதன்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாரு இந்த இடத்துல. அனட்சரோ மகாமூர்க்கோ நாம்னா சத்தியவிரதோ திஜஹா அப்படின்னு பாருங்கோ. அதாவது 9வது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகம். அந்த சத்தியவிரதன்கிறவன் ஏன் அனட்சரனா மகாமூர்க்கனா இருந்தான், அவன் எப்படி கெட்டிக்காரனா ஆறான், அவன் எப்படி நல்ல பக்தனா ஆறான் அப்படிங்கிற விஷயம். கோசவு சத்தியவிரதோ நாம பிராமணோ திஜசத்தமஹா. சத்தியவிரதன்கிறது யாரு, எந்த பிராமணன். கஸ்மின் தேசே சமுத்பன்னஹா கீதிருஷ்ட, அவன் எந்த தேசத்துல பிறந்தான், எப்படிப்பட்டவன். மதஸ்வமி கதம் தேன ஸ்ருத சப்தஹா. இந்த ஐங்கிற பீஜத்தை அவன் கேட்டான். ஆனா அந்த ஐங்கிற பீஜத்தை கேட்கல. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஐ அப்படிங்கிற எழுத்து மட்டும் அவன் வாயில வந்தது. எப்படி சடனா அது எப்படி வந்தது, எப்படி அது பீஜாட்சரமா அம்பாள் எடுத்துண்டா. கதம் தேன ஸ்ருத சப்தஹா, அந்த ஐங்கிற சப்தமானது எப்படி அவனால கேட்கப்பட்டது. கதம் உச்சாரித புனகா, அது எப்படி அவனால சொல்லப்பட்டது. சித்திஷ்ட கீதிருஷி ஜாதா, அதனுடைய உச்சாரணத்தினால அவனுக்கு எப்படி சித்தி ஏற்பட்டது. அதாவது இந்த மந்திர சித்தின்னு அர்த்தம். மந்திர சித்தினால வரக்கூடிய பலன், வெறும் மந்திர சித்தி மட்டும் இல்ல, மந்திர சித்தி நம்மளுக்கு லௌகிகமான என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலன் எப்படி ஏற்பட்டது. தஸ்ய விப்ரசே தட்சணாத், அந்த பலன் எப்படி ஏற்பட்டது. அந்த பலன் அது சாதாரணமா நம்ம இப்ப என்ன பண்றோம், லோகத்துல நல்லதா ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணினோம்னாக்க அடுத்த ஜென்மத்துல பாவி ஜென்மாவில்தான் அந்த கர்மாவனுடைய பலன் வருது, உடனே கிடைக்கிறது இல்ல. பட் ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணவாளுக்கு உடனே அத்யுத்கடைகி புண்ணிய பாபைகி இகைவ பலமஸ்னுதேன்னு அப்படி இருக்கிறவாளுக்கு உடனே பலன் கிடைக்கிறது. இவனுக்கும் தற்சணத்திலேயே பலன் கிடைச்சிருக்குன்னா அந்த பலன் எப்படி கிடைச்சிருக்கு, அந்த பலன் எப்படி ஏற்படுறது, அவனுக்கு அது கிடைக்கிற அளவுக்கு எப்படிப்பட்ட தபஸ் பண்ணினா, ஏன் ஏற்பட்டது. கதம் துஷ்டா பவானி, அவ்வளவு பலன் ஏற்படணும்னா தேவி எப்படி அவனிடம் பிரசன்னமானாள், தேவி அவனிடம் பிரசன்னமாகறதுக்கு அவன் என்ன பண்ணினா, எந்த மாதிரி பிரசன்னமானாள், ஏன் பிரசன்னமானாள். கதம்
சர்வஜா சர்வசம்ஸ்திதா, சர்வஜையாயும் சர்வசம்ஸ்திதியா எல்லா இடத்துலயும் இருக்கு, சர்வ வியாபியா இருக்கிற பகவதி பவானி எப்படி அவரிடம் பிரசன்னமானாள். விஸ்தரேன வதஸ்வாத்திய கதாமேதாம் மனோரமாம், இந்த இனிமையான கதையை எனக்கு விவரமாக சொல்லும்போது என்ன பண்றான், ஜனமே ஜெயின் வியாசரை பார்த்து கேட்கிறா. சூதர் என்ன சூத பௌர்ணமி தான் மொத்த கதையை சொல்றார். இத்தி பிருஷ்டஸ்ததா ராஜ்யா வியாச சத்தியவதி ஸ்துதா, அரசனாலே விதம் கேட்கப்பட்ட வியாசர் உவாச்ச பரமோதாராம் வச்சனம் ரசவச்சுச்சி, நல்ல அதாவது என்ன விரிவானதும் விஸ்தாரமானதும் விளக்கமானதும், அதாவது மனசை விஸ்தரிக்க கூடுவதும். உதாரம் அப்படின்னா கதை ரொம்ப பெருசு விஸ்தாரம்ங்கிறது இல்ல, நம்ம மனசை விசாலமாக்க கூடியது, நமது மனதை உயர்வாக்க கூடியதுன்னு அர்த்தம். அந்த உயர்வை தரக்கூடியதான தன்மை கொண்டது இந்த கதை. உதாரம் அப்படின்ற வார்த்தைக்கு பெருசுன்னு சாதாரணமா அர்த்தம், ஜெனரஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜெனரஸ் பெருசுங்கிற சென்ஸ் எல்லாம் கதை ரொம்ப விஸ்தாரமா பெரிய கதைன்ற சென்ஸ்ல இல்ல, அது நம்மளுடைய மனசை விஸ்தாரமாக்க கூடியது, நமக்கு ஒரு உயர்வை அளிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ரசவத் சுச்சி சுத்தமானது, ரசவத் நம்மளுக்கு கேட்பதற்கு மேலும் மேலும் இனிமையாக இருக்கக்கூடியது. வியாச உவாச்ச ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி கதாம் பௌராணிகியும் சுபாம், பௌராணிகியும் புராண பிரசித்தி ரொம்ப காலமாக பிரசித்தமா இருக்கக்கூடிய இந்த கதை. பௌராணிகனா புராணத்துல சொல்லப்பட்டதுங்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப பழசாக பகு காலமாக இந்த புராணம் சொல்லப்படுவதற்கு முன்னிலிருந்தே ரொம்ப பிரதானமா இருக்கிறது. ஐதிகாசிக்கின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதாவது பழங்காலத்திலிருந்தே ஜனங்களிடையே சொல்லப்பட்டு வந்திருக்க கூடியதான ஒரு கதை. ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி கதாம் பௌராணிகியும் சுபாம், ரொம்ப சுபமான கதை. அதாவது நம்ம மனசுல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்து நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்மள உயர்வாக்கிக்கணும், அதனால சுபமான கதை. ஸ்ருதா முனி சமாஜேஷு, ஏதோ யாரோ எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாருங்கிறது எல்லாம் முனி சமாஜேஷு குதா சுதா ஸ்ருதா, முனிவர்களுடைய கூட்டங்களில் அடிக்கடி சொல்லப்படுவது, அடிக்கடி கேட்கப்படுவது, அந்த மாதிரி பல முறை என்னால கேட்கப்பட்டது. முனி சமாஜேஷு ஸ்ருதா மயா பூர்வம் குருத்வஹ ஏகதாகம் குருஸ்ரேஷ்ட குருவம் தீர்த்தாடனம் சுச்சி. ஒரு வாட்டி நான் பில்கிரிமேஜ்ல போயிட்டு இருந்தேன், அதாவது தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கும் போது சம்பிராப்தோ நைமிஷாரண்யம் பாவனம் முனி சேவிதம், முனிவர்கள் இருக்கிறதும் புனிதமானதுமான நைமிஷாரண்யத்துக்கு வந்தேன். பிரணம்யாகம் முனியின் சர்வான் ஸ்திதஸ்தத்ர வராசிரமே, சர்வான் முனியின் பிரணம்ய, அங்க இருக்கிற அனைத்து முனிவர்களையும் வணங்கி அந்த ஆசிரமத்தில் அமர்ந்தேன். விதி புத்திராஸ்து எத்ராசன் ஜீவன் முக்தா விரதாம் மகாவிரதாக, மகாவிரதர்களும் ஜீவன் முக்தர்களுமான விதி புத்திராக பிரம்மதேவனின் குமாரர்கள், சனக்கர் சனந்தனர்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பிரம்மதேவனின் குமாரர்களான சனக்கர் சனந்தனர் முதலியோர் அனைவரும் இருக்கக்கூடிய அந்த சபையில அவர்களும் இருந்தார்கள். அந்த சபையில் இருக்கும் அவர்களிடையே நான் சென்று வணங்கி அமர்ந்தேன். கதா பிரசங்க ஏவாசி, அது அவர்கள் எல்லோரும், அது யாக யஜ்ஞங்கள் நடக்கும் நேரம் இல்ல, கதா பிரசங்க ஏவாசி, அதாவது கதைக்கான டைமாக இருந்தது. அவர்கள் அனைவரும் புனித கதைகள் அனைத்தையும் சொல்லிட்டு, இல்ல தீர்த்த அந்த மகாத்மியங்கள், கஷேத்திர மகாத்மியம், தீர்த்த மகாத்மியம், இல்ல யாராவது பெரியவர்களுடைய மகாத்மியங்கள், அவைகளை பற்றி பேசக்கூடிய நேரமாக இருந்தது. கதா பிரசங்க ஏவாசி தத்ர விப்ர சமாகமே ஜமதக்னிஸ்து பப்ரச்ச. சோ அந்த மாதிரி நேரமாக இருக்கிறதுனால ஜமதக்னிங்கிற முனிவர் என்ன பண்ணார் கேட்டார். முனிநேவம் சபாஸ்திதா, ஜமதக்னியும் அந்த சபையில இருந்தார். அவர் மற்ற முனிவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கிறார். ஜமதக்னி என்ன கேட்டார்னு சொல்றார். ஜமதக்னி உவாச்ச சந்தேகோஸ்தி மகாபாகாக மம சேதசி தாபசாக, ஹே தாபசாக, என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. சமாஜேஷு முனீனாம் வை நிசந்தேகோ பவாமியகம், முனிவர்களுடைய ஒரு சமாஜத்துல கூட்டத்துலதான் என்னுடைய சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்திட்டு என் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்க பெற்றவனாக ஆக முடியும். அதனால நான் இந்த இடத்துல அந்த சந்தேகத்தை கேட்கிறேன் அப்படின்னு. கேட்கறதுன்னா பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரஹா மகவா வருணோலஹா, இதெல்லாம் இந்த தேவதைகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அதோட மகவான்னா இந்திரன், வருணன், அனலஹா, அக்னி, குபேரஹா, பவனஹா, துவஷ்டா, குபேரன் பவனன்னா வாயு, துவஷ்டா, துவஷ்டாங்கிறது விஸ்வகர்மா, சேனாதி சுப்பிரமணியர், கணாதிபகா விநாயகர், சூரியஹா, அஸ்வினவ், பகஹா, பூஷா, இதெல்லாம் இந்த ஆதித்ய தேவதைகள். அதாவது இந்த துவாதச ஆதித்யான்னு சொல்றோம் இல்லையோ, அதுல வரக்கூடிய பக, பூஷா, கவஸ்திமான்னு ஆதித்ய கிருத்தியத்திலே ரொம்ப இருக்கும். அவெல்லாம் அந்த தேவதைகள். நிசாநாதஹா, நிசாநாதகான இரவுக்கு அதிபதி சந்திரன், கிரகாஹா நவகிரகங்கள், ஆராதனீய தமஸ்கோத்ர, இப்படி பல தேவதைகள் இருக்கும். இந்த தேவதைகள்ல
நம் அனைவருக்கும் நடுவுல பூஜை பண்ணப்பட வேண்டியவர் யாரை குறித்து விசேஷமாக நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனீய தமகா கோத்ர, இவற்றில் நம்மாலே வணங்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஆராதனீய தம கோத்ர வாஞ்சிதார்த்த பலப்பிரதா, நாம் விரும்பும் பலன்களை எதை பிரார்த்தனை பண்றோமோ அதை கொடுக்கக்கூடியவர். சுக சேவியஸ்ட, சில தேவதைகளை பூஜை பண்ணும் போது அந்த தேவதைக்கான மடி ஆச்சாரங்கள் இல்லைன்னா அந்த தேவதைக்கான விசேஷமான திரவியங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். சில தேவதைகளும் சுலபமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளையார் இது பண்றோம், அப்படியே குளிச்சுட்டு எழுந்து வந்தோம்னா அரச மரத்துக்கிட்டே இருக்கிற 2 குட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு தோப்புக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுக சேவியா, எல்லாராலும் எளிதில் வணங்கப்படக்கூடியவர், எளிதில் ஆராதிக்கப்படக்கூடியவர். சுகசேவியஸ்ட சததம் ஆசுதோஷஸ்ச, ஆசுதோஷா, ஆசுதோஷனாக்க சுலபமாக சந்தோஷத்தை அடைவர். பகவான் சிவனுக்கு ஆசுதோஷர்னு பேர் இருக்கு இல்லையா, அதாவது எளிமையான வழிபாட்டினாலேயே விரைவாக சந்தோஷத்தை, எளிதில் சந்தோஷத்தை அடையக்கூடியவர். மானதாக புருவந்து முனைய சீக்கிரம் சர்வஜா சம்சிதம் வர்தாக, சர்வஜாக சர்வஜான முனிவர்களே என்னுடைய இந்த சந்தேகத்திற்கு நீங்கள் விடை பகர்வீர்களாக அப்படின்னா. சம்சித விரதாக, சம்சித விரதாகனா அவர்களாம் விரதத்தை கை கொண்டவர்கள், அதாவது மாற்றி பதில் சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்லாமலே இருக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்கன்ற சென்ஸ்ல. ஏவம் பிரஸ்னே கிருத்தே தத்ர லோமசோ வாக்கியம் அப்ரவீர், ஜமதக்னி இந்த மாதிரி கேட்ட உடனே லோமசருங்கிற முனிவர் அவர் பதில் சொல்றார். ஜமதக்னே ஸ்ருணுஷ்வைதத் யத் பிருஷ்டம் வை துவயாதுனா, நீ எந்த கேள்வி கேட்டியோ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கேளு. சேவனீய தமா சக்திஹி, இவர்கள் அனைவரிலும் சேவனீய தமா, நம் அனைவராலும் சேவிக்கப்பட வேண்டியவள், வணங்கப்பட வேண்டியவள் சக்திஹி, பராசக்தி தான். சர்வேஷாம் சுபமிச்சதாம், யாரெல்லாம் சுபத்தை விரும்புகிறார்களோ, சுபத்தை விரும்பும் அனைவராலும், சர்வேஷாம் அனைவருக்கும் சேவனீயதமா வணங்கப்பட வேண்டியவள் சக்தியே. வித்தவுட் எக்ஸெப்ஷன் she is the one to be worshipped by everybody. அவ யாரு? பரா பிரகிருதி, அவதான் வந்து எல்லாத்துக்கும் பரம காரணபூத. ஆத்யா, அவதான் எல்லாரையும் விட ஆதியிலேயே இருக்கிறவ, ஆரம்பத்திலேயே, அதாவது காரணமற்றவள். சர்வகா சர்வதா சிவா, சர்வகா எங்கும் பரவி இருப்பவள், சர்வதா எல்லாவற்றையும் தருபவள், சிவா மங்களகரமானவள். சிவான்னே பேர் அம்பாளுக்கு. சிவாச்ச சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு நடந்து பாருங்க. தேவானாம் ஜனனி செய்வ, தேவர்களுக்கெல்லாம் ஆதி காரணம் பிறப்பிடம், தேவர்களை உண்டு பண்ணுவளும் அவளே. பிரம்மாதீனாம் மகாத்மனாம், தேவானாம் சாதாரண தேவர்கள்ல, பிரம்மாதீனாம் மகாத்மனாம் பிரம்மாதி மகாதேவர்களையும் சிருஷ்டித்தவள் அவளே. ஆதி பிரகிருதி மூலம் சா, ஆதி பிரகிருதி எல்லாத்துக்கும் பிரகிருதிக்கே மூலம் அவதான். சா சம்சார பாதபசியவை மூலம், சம்சார விருட்சத்துக்கும் ஆதாரம் இதுவா இருக்க ஸ்தம்பமா, மூலஸ்தம்பமா, ஆதார வேறா இருக்கக்கூடியவள் அவளே. ஸ்மிருதா ச உச்சரிதா தேவி ததாதி கில வாஞ்சிதம், ஸ்மிருதா ச உச்சாரிதா, அவளை நினைத்தாலும் போரும், அவளது பீஜாட்சரங்களை சொன்ன மாத்திரத்திலையும் ஜபம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது இல்ல, பீஜாட்சரத்தை சொன்ன மாத்திரத்திலும் ததாதி கில வாஞ்சிதம், அவள் நம்மளது விரும்பத்தை நிறைவேற்றுவாள். அதனால்தான் சர்வதேவ ஆத்ர சித்தா, எப்பொழுதும் இரக்க மனதையே உடையவள். வரதானாய சேவிதா, விசேஷமாக நம்மளுக்கு இந்த வரம் வேணும்னு கேட்டா நிச்சயம் தருவாள்னா. இதிகாசம், இந்த விஷயத்தை பத்தி ஒரு கதை சொல்றேன், அதாவது நடந்த கதை நிறைய, அதனாலதான் அந்த கதை வந்து அடிக்கடி என்னால கேட்கப்பட்டிருக்குன்னு வியாசர் சொல்ற. ஒரு முனிவர்களுடைய சமாஜங்கள்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ஐதிஹ்யத்தை, அதாவது அம்பாளுடைய பெருமையை அடிக்கடி சொல்றேன்னு அர்த்தம் இல்ல, அம்பாளுடைய பெருமை இந்த கதை மூலமாக வெளிப்படுறதுன்னு இந்த கதை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி அடிக்கடி சொல்லப்பட்டதான இந்த கதைய இதிகாசம் பிரவக்ஷியாமி ஸ்ருண்வந்து முனைய சுபம், அவர் எல்லாரையும் பார்த்து சொல்றார். ஜமதக்னி கேட்டார், அவருக்கு சொல்ற இருந்தாலும் நீங்க எல்லாருமே கேளுங்கோ அப்படின்னு. எப்படி? அக்ஷரோச்சாரணாதேவ யதா பிராப்தம் திஜேனவை, யதா பிராப்தம் அக்ஷரோச்சாரண மாத்திரேன, ஒரு ஒலியை கூறிய மாத்திரத்திலேயே தனது அனைத்து வாஞ்சிதங்களையும், அதாவது வாஞ்சிதம்னா என்ன கேட்கணும்னே தெரியாது இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் கொடுத்தவள் அம்பாள். அக்ஷரோச்சாரண, இந்த காளிதாசன் கதை மாதிரி, அவனுக்கு என்ன இருக்கு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. அம்பாள் அவனுக்கு என்ன பண்ணாள், பீஜாட்சரத்தை அனுகிரகம் பண்ணும் போது என்னென்ன தெரியணுமோ அது அவ்வளவும் தானா தெரியறது. அவனுக்கு தனக்கு என்ன கேட்கணும், என்ன வேணும்னே கூட அவனால கேட்க முடியல இல்லையா.
அந்த மாதிரி அக்ஷரோச்சாரம் மாத்திரேன அந்த அம்பாளுடைய பீஜாட்சரத்தினுடைய ஒரு பகுதியை, பீஜாட்சரத்தை பூர்ணமா கூட சொல்லல, ஒரு பகுதியை, ஒரு எழுத்தை மட்டுமே சொன்ன அளவிலேயே யதா பிராப்தம், அவனால எப்படி அனைத்தும் அடையப்பட்டது அப்படிங்கிற கதையை சொல்றேங்க. அந்த கதையை ஆரம்பிக்கிறார். கோசலேஷு திஜஸ்கஸ்தி தேவதத்தேதி விஸ்ருதா அனபத்தியச்சகாரேஷ்டின் புத்திராய விதிபூர்வகம் தமசா தீரமாஸ்தாய கிருத்வா மண்டபம் உத்தமம் திஜாநாகூய வேதஜ்ஞான் மந்திரகர்ம விசாரதான் கிருத்வா வேதீம் விதானேன ஸ்தாபயித்வா விபாவசு புத்திரேஷ்டின் விதிவத் தத்ர சகார திஜசத்தமஹா. அவன் என்ன பண்ணா, கோசல தேசம், கோசல தேசம்ங்கிறது சரையு நதியினுடைய வடக்கு கரையில இருக்கக்கூடிய ஒரு இடம். அது உத்தர கோசலம் தட்சிண கோசலம்னு ரெண்டா இருக்கும். அத ஏன் அப்படி வந்ததுனாக்க, ராமருக்கு அப்புறம் குசலும் லவனும் பாதியா பிரிச்சு ஆண்டதுனால அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்தது. அந்த அதனுடைய தலைநகர் தான் அயோத்தி. அந்த இடத்துல கோசலேஷு, அந்த தேசத்துல தேவதத்தன்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்ல. குழந்தைகள் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணான், புத்திரேஷ்டி, ஒரு புத்திரனை விரும்பி ஒரு யாகம் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணா, விதி, அதாவது சூத்திரங்கள்ல சொல்லி இருக்கிறப்பறம் விதானம்னு சொல்லுவா, விதி விதானம்னு முறையாக, அதாவது சூத்திர கிரந்தங்கள்ல சொல்லி, கல்பசூத்திர கிரந்தங்கள்ல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு யாகம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சான். அந்த மாதிரி யாகம் பண்றதுனால என்ன பண்ணா, அந்த பக்கத்துல தமசான்னு ஒரு நதி, அந்த நதியை நோக்கிதான் வால்மீகி என்ன பண்றார், போறார். அப்ப போகும்போதுதான் அவருக்கு அதாவது நாரதர் சொன்ன கதையை கேட்டுட்டு மாத்திய நிகழ்ச்சிக்காக தனது சிஷ்யன் பரத்வாஜனோட வால்மீகி போறார். அவர் போறது தமசா நதிக்கரை. இவனும் தமசா நதிக்கரையில என்ன பண்ணான், மண்டபம் உத்தமம், ஒரு விசேஷமான ஒரு மண்டபம், யாக மண்டபத்தை கட்டி அதுல நன்கு வேதாத்தியனம் பண்ணின பிராமணர்களை கூப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணா, சத்திர கர்ம நல்ல விசேஷமான யாகங்கள் எல்லாம் பண்றதுல கெட்டிக்காரா இருக்கிற பிராமணர்களை கூப்பிட்டு கிருத்வா வேதியும் விதானேன முறைப்படி யாக வேதிகைகள் அமைத்து ஸ்தாபயித்வா விபாவசுன் அக்னியை பிரதிஷ்டை பண்ணினா, அக்னியை பிரதிஷ்டை பண்ணி யதாவத்தா பிரதிஷ்டை பண்ணி புத்திரேஷ்டியும் விதிவத் தத்ர சகார திஜசப்தமஹா, புத்திரேஷ்டிய முறைப்படி செய்தான். செய்யும் போது யாகத்தை பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரித்திகள்னு சொல்லுவா, அதாவது அத்வரியு, ஹோதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல ரித்திகள் வேணும். இதுல அவர் சொல்ற பிரஸ்தோதா, உத்காதா, பிரம்மா அப்படின்னு பல விதமான ரித்திகளை சொல்ற. அவர் 5-6 பேரை சொல்ற. அவள்லாம் யார் யாருன்னு சொல்ற. பிரம்மாணம் கல்பயாமாச சுகோத்திரம் முனிசத்தமம், சுகோத்திரம்ங்கிற ரிஷிவர, சுகோத்திரர் அப்படிங்கிற ரிஷிவர் பிரம்மாவா நியமித்தார், பிரம்மாவா ஏற்பாடு செய்தார். பிரம்மாங்கிற யாகத்தை முறைப்படி அந்த சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் சரிவர பண்றாளா, தப்பு இல்லாம நடக்கிறதான்னு பார்க்கக்கூடியவருக்கு சுகோத், அது அவர் பிரம்மான்னு பேரு. அவர் சூப்பர்வைசர், சர்வை பிரம்மான்னு எல்லா வேதம், எல்லா அனுஷ்டானம், எல்லா கல்பசூத்திரத்தையும் தெரிஞ்சவர். பிரம்மாணம் கல்பயாமாச அத்வரியும் யாக்கியவல்கியம், யாக்கியவல்கிற அத்வரியுவாக யாகத்தை, அதாவது பிசிக்கலா அந்த யாகத்தை என்ன பண்றார், அந்த ஆஃபரிங் எல்லாம் இந்த அக்னியில ஆகுதிகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். எதிர்வேதத்தை வச்சிருந்து காரிய நிர்வாகம் பண்றவர், அவருக்கு பேரு அத்வரியுன்னு பேரு. ஹோதாரம் ச பிரகஸ்பதி, பிரகஸ்பதிய ஹோதாவா, ஹோதாங்கிறவர் தேவதைகளை ஆக்குவானம் பண்றவர். அதாவது எந்த தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கணுமோ அந்த தேவதைகளுடைய மந்திரங்களை சொல்லி, அதாவது நம்ம ஆத்துல பண்ணும்போது என்ன பண்றோம்னா, இந்திராய சுவாகான்னாக்க நம்மளே இந்திராய சுவாகான்னு பண்ணிடுறோம். யாகங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, இந்திராய சுவாகான வெறும் இந்திராய சுவாகான்னு பண்ண முடியாது. அந்த இந்திரனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட இந்திரனை இந்த யாகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கூப்பிடுறவரா ஒருத்தர் இருப்பாரு. இந்திரனுடைய மந்திரங்களை பூர்ணமா சொல்லி, மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கும், அந்த மந்திரங்களை சொல்லி கூப்பிடுறவரா ஒருத்தர் இருப்பார். அப்படி கூப்பிடுறவருக்கு பேரு இந்திரன், ஹோதான்னு பேரு. அவர் சொன்ன மாட்டி அப்படிப்பட்ட இந்திரனுக்கு இந்த ஆகுதி ஆகட்டும் சொல்லி என்ன பண்ணுவார், வவுஷட்டுன்னு சொல்லுவார். அந்த சுவாகாங்க மாட்டா வவுஷட்டு அப்படின்பா. வவுஷட்டுன்னும் போது அத்வரியும் எந்த திரவியத்தை கொடுக்கணுமோ அந்த திரவியத்தை அக்னியில சேர்ப்பார். அப்படி கூப்பிட போற திரவியத்துக்கு என்ன பண்ணணும்னாக்க, அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சாமகானம் பண்ணணும். அந்த தேவதைகளுடைய, அதாவது ஹோதா என்ன மந்திரங்களை சொல்லி கூப்பிட போறாரோ அதே மந்திரங்களை சொல்லி சாமகானம் பண்ணி அவளுக்கு என்ன பண்ணுவா, அதே மாதிரி கானத்துல சொல்லுவா. அந்த மாதிரி கானம் பண்றவரா இருக்கிறவருக்கு பேரு உத்காதான்னு பேரு. பிரஸ்தோதா அவரும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்றவர், உத்காதாவுக்கு அசிஸ்ட் பண்றவர். பிரஸ்தோதாரம் ததா பைலம் உத்காதாரஞ்ச கோபிலம், பிரஸ்தோதாவா பைலரும், பிரஸ்தோதானா அந்த என்ன கானம் பண்ணணுமோ அதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கிறவர், அதை தொடர்ந்து எடுத்துட்டு போய் விசேஷமா கானம் பண்றவர் உத்காதா. உத்காதாவெல்லாம் நல்லா மூச்சு பிடிச்சு கானம் பண்றவாளா இருக்கணும். விசேஷமா சத்தமாவும் கானம் பண்ணணும், ரொம்ப சத்தமா வரணும், விசேஷமா வரணும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப பெரியவா யாரோ, நல்ல விஷயம் தெரிஞ்சவா யாரோ அவளதான் உத்காதாவும் வைக்கணும்.
அதாவது அவ மூச்சு பிடிச்சு சத்தமாவும் நல்லாவும் சொல்றவாளா இருக்கணும், ஆனா பெரியவாளாவும் இருக்கணும், விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கணும். யாரோ ஒருத்தரத்துக்கு உத்காதாவை வச்சிட முடியாது, நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் பண்ண முடியாது. சோ அந்த போஸ்ட் ரொம்ப முக்கியமான போஸ்ட் அது. சோ அந்த உத்காதாவா கோபிலர் அப்படின்னு ஒருத்தரை இது பண்றாரு, உத்காதாரஞ்ச கோபிலம். அதோட இத பாக்குறதுக்கு சப்யான், சப்யான்னா சபையில இருக்கக்கூடிய பெரியவா, வரவா எல்லாரையும் போனா போட்டா உட்காந்து தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. யார் விஷயம் தெரிஞ்சவாளா, யாக இயக்கிய பிரக்கிரியை எல்லாம் தெரிஞ்சவாளா இருக்காளோ, பட் அவளுக்கு போஸ்ட் கொடுக்க முடியல, போஸ்ட் இதுவா எடுத்துன்னு வச்சுக்கோ, அவளை பாக்கிறதுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு மேல கவனிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவா, சதசியாள்னு சொல்லுவா, சப்யாள்னு சொல்லுவா. சபையில இருக்கிறவாளா அவளையும் என்ன பண்ணுவா, யாகத்துல அன்வயம் பண்ணிக்கிறவாளா கௌரவப்படுத்துவா. அதான் சப்யான். சப்யான்ச முனியின் கிருத்துவா, அங்க இருக்கிற பாக்கி முனிவர்களை சப்யா சபையில இருக்கிறவாளாக செய்து விதிவத் பிரததௌ வசு, அவ எல்லாருக்கும் நிறைய அவர் என்ன பண்ண, நல்ல தட்சிணைய நிறைய கொடுத்தார். இது வரைக்கும் யாகம் சரியா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன எடுத்துன்னா உத்காதாவை வரவரை பத்தி சொல்றாரு. உத்காதா சாமகா சிரேஷ்டா. உத்காதாங்கிறவர் யாரா இருக்கார், சாமகா, சாமகாரம் பண்றவர் தான் உத்காதான்னு பேரு. அவர் சாமகா, சாமவேதத்தை நன்கு அறிந்து அத்தியனம் பண்ணவர். சிரேஷ்டா, எல்லா விதத்திலையும் உயர்வானவர், பெரியவர். சப்தஸ்வர சமன்விதம் ரதந்தரம் அகாயத். ரதந்தர சாமான்னு ஒரு சாமா, சாமால பலவிதமான சாமாக்கள், பிருகத் சாமா, ரதந்திர சாமா, பிருகத் ஸ்வஹா, ரதந்திர ஸ்வஹான்னு சாதாரணமா நம்ம ஆதரவு பண்ற கல்யாணம் காலத்தி ஆகுதியிலேயே ஒரு ஜெயாதி ஹோமங்கள்ல வரும். அது அதாவது அந்த 2 சாமாவுக்குமே விசேஷமான ஆகுதிகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமாவே ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு. சோ அதுல அந்த ரதந்தர சாமா அப்படிங்கிற சாமாவை, அதாவது எந்த சாமாவை வச்சுட்டு யாகம் பண்ண போறோம்னு சொல்லணும், ரதந்தர சாமாவை விசேஷமா கானம் பண்ணினார். ஸ்வரித்தேன சமன்விதம், ஸ்வரித ஸ்வரத்திலையும் ரதந்திர சமாவதியுமா பண்றார். சதாசிய ஸ்வரபங்கோபு கிருதே சுவாசே முகுர்முகு. ஆனா அவருக்கு வயசாயிடுத்து, கொஞ்சம் வயசாயிட்டதுனால அவரால் என்ன பண்ணுது, மூச்சு பிடிச்சுன்னு கண்டினியூஸா அவரால் சொல்ல முடியல. அதனால கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறதுனால அப்பப்ப அவர் என்ன பண்ணிருக்கு, மூச்சு விட வேண்டியிருக்கு. மூச்சு விடுறதுனால கண்டினியூட்டி இல்லாதனால என்ன எடுத்து, அந்த ஸ்வரபங்கம் நடுவுல கொஞ்சம் ஸ்வரம் கண்டினியூட்டி இல்லாம அது கொஞ்சம் டிராப் ஆகுது. ஸ்வரபங்கம், ஸ்வரபங்கம்னா நிக்கிறது, ஸ்வரபங்கம்னா தப்பா சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல, அந்த நிறுத்தி சொல்றாரு. கண்டினியூஸா சொல்ல வேண்டிய இடத்துல நிறுத்தி சொல்ல வேண்டி வருது. அது வேதங்கள்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா சில இடங்கள்ல கண்டினியூஸா சொல்ல வேண்டி வரும் நிறுத்தாம, பட் அது நிறுத்தது. தேவதத்த சுகோபாசு, அது கேட்ட உடனே இந்த யாகம் பண்றவரும், அதான் எஜமானர் இருக்காரு பாருங்க, எஜமானர் விஷயம் தெரியாதவர் இல்ல, தன்னுடைய ஏதாவது குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக புத்திரேட்சி பண்ணணும்னு இப்படிப்பட்டவாளை செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணும் போதே அவரும் விஷயம் தெரிஞ்சவர்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அவருக்கு இந்த மாதிரி அவர் நிறுத்தி சொல்றாரு அப்படின்ன உடனே கோபம் வந்துடுத்து. ஏன்னா இது வந்து காமிய கர்மா. கர்மால வந்து 2 விதமான கர்மா உண்டு. நித்திய கர்மா, நித்திய கர்மானா அந்த விகித கர்மான்னு சொல்றோம். அதுக்கு வந்து விகித கர்மா நித்திய கர்மாங்கிறதுக்கு பலன் இல்லைம்பா. அதாவது கிருத்தே பலம் நாஸ்தி, அகிருத்தே பிரதிவாயா கிருத்தே பலம் நாஸ்தி. பண்ணலைன்னா பாவம், பண்ணினா அதுக்கு விசேஷமான புண்ணியங்கள்லாம் கிடையாது. சோ அந்த மாதிரி கர்மாவுக்கு பேரு நித்திய கர்மான்னு பேரு, விகித கர்மா. பட் காமிய கர்மாங்கிறது ஒரு பலனை உத்தேசிச்சு பண்ணப்படுறது. நித்திய கர்மாங்கிறது நம்ம வந்து என்ன வயசாயிடுச்சு முடியல அப்படின்லாம் சொன்னாக்க கொஞ்சம் அதுல வந்து என்ன ஆகும்னாக்கா அதுக்குதான் இந்த பிரதிநிதினு சொல்லுவா. அது கரெக்டா எந்த வஸ்து கிடைக்கணுமோ அந்த வஸ்து வச்சுன்னு பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் சொல்லிருக்கோ அந்த சப்ஸ்டியூட்டை வச்சுன்னு பண்ணிக்கலாம். அதுலயே கொஞ்சம் ரொம்ப வயசானவா முடியலங்கிறவளுக்கு அதை குறைச்சிட்டு பண்றதா இருந்தா அது அவளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்றதுன்னு அதுல சில கன்செஷன் எல்லாம் கொடுத்திருக்கா. எந்தெந்த இடத்துல எவ்வளவு கன்செஷன் எடுத்துக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் விசேஷமான கன்செஷன் எல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா காமிய கர்மால கன்செஷன் எல்லாம் சொல்லல. பிரதான முக்கிய விதி எப்படி இருக்கோ, ஏன்னா காமிய கர்மா பலனை உத்தேசிச்சு பண்றோம். பலனை உத்தேசிச்சு பண்றதுனால அதுக்கு என்னது விதிச்சிருக்கோ, எந்த வஸ்துவ எந்த தேவதைய எந்த முறையில பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அது அப்படியே பண்ணணும். சோ வி கான்ட் டேக் எனி கன்செஷன், ஏன்னா பலனுக்காக பண்றது. சோ இவன் வந்து தனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையேன்னு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பண்றாரு இல்லையா. அதனால என்ன எடுத்து அவருக்கு வந்து இது சரியா நடக்கல அப்படின்ன உடனே தேவதத்த சுகோப, அவருக்கு வந்து என்ன எடுத்து ஆசு சுகோப, சட்டுன்னு கோபம் வந்துடுத்து. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், யாகம் நடக்கும் பொழுது யாகம் இல்ல எந்த கர்மாவா இருந்தாலும் பாதி கர்மால கோபம் வரப்படாது. பாதி கர்மா நம்ம கர்மா முடிஞ்சவனா கோபத்தை காமிச்சுக்கலாமே சுக்லாம்பரதத்துல இருந்து காயேன வாசா வரைக்கும் என்ன பண்ணணும், விரதம். விரதம்ங்கிறது
அனாவசியமான எந்த விதமான எமோஷன்ஸையும் காட்டக்கூடாது. நம்ம ரொம்ப இதெல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோ, அன்பா இருக்கோம்னா நம்மளுடைய அன்பையும் வெளிக்காட்டப்படாது, கோபத்தையும் காட்டப்படாது, எரிச்சல் இல்லாமல் வெளிக்காட்டப்படாது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படாது. எது ஒண்ணுத்தையுமே நம்ம என்னப்படாது, கன்வே பண்ணப்படாது, கம்யூனிகேட் பண்ணப்படாது, எது ஒண்ணுத்தையுமே சொல்லப்படாது. அதாவது உள்ளதை உள்ளபடி டைரக்டா அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இவருக்கு என்ன ஆயிடுது, காமிய கர்மா கொஞ்சம் அதுல பங்கம் வரும் போல இருக்கேன்னு உடனே பயம் வந்துடுத்து. அதனால தேவதத்த சுகோபாசு கோபிலம் பிரதிவாசக, உட்காத்தாவா இருக்கிற கோபிலரை பார்த்து சொல்ற, மூர்க்கோசி எடுத்தடுப்புல என்ன பண்ண, மூர்க்கோசி என்ன இப்படி முட்டாளா இருக்கே, முனி முக்கிய அத்திய ஸ்வரபங்க ஸ்வயா கிருத்தா, அத்திய முனி முக்கிய இருக்கிறவங்களுக்குள்ள இந்த ரிஷிகளுக்குள்ள முக்கியமானவனாவும் இருக்க, உன்னால ஸ்வரபங்கம் நடந்துடுத்து. காமிய கர்மணி சஞ்சாதே புத்திரார்த்தம் எஜதஷ்டமே, புத்திரார்த்தம் எஜதா, குழந்தை ஒண்ணுங்கிறதுக்காக இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன், அதுல காமிய கர்மணி, இந்த காமிய கர்மாவில இப்படி சுரபங்கம் ஏற்பட்டு போச்சே அப்படின்னு என்ன பண்ண, இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு கோபத்துல நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே முட்டாளா இருக்கேன்னு அவர் என்ன பண்ணார், மூர்க்க அப்படின்னு சட்டுன்னு கோவப்பட்டு அவரை பார்த்து பேசிவிட்டார். கோபிலஸ்து ததாவாச்ச தேவதத்தம் சுகோபிதா, கோபிலருக்கும் கோபம் வந்துருக்கு. தேவதத்தரை பார்த்து சொல்ற, மூர்க்கஸ்தே பவிதா புத்திர சத சப்த விவர்ஜிதா, உனக்கு பிறக்கிற குழந்தை, நீ என்ன பார்த்து மூர்க்கன்னு இல்லையா, உனக்கு பிறக்கிற குழந்தையும் மூர்க்கனா தான் இருக்கும். ஷட்டன், ஷட்டன்னா என்ன இருக்கும், அவனுக்கு என்ன வேணும் என்ன இது ரொம்ப பிடிவாதக்காரனா இருப்பான். சதஹா சப்த விவர்ஜிதா, ஒரு வார்த்தையும் பேச தெரியாது, கிட்டத்தட்ட உண்மை மாதிரி இருப்பான், சப்த எந்த விதமான பேச்சும் இருக்காது அவனுக்கு அப்படின்னா. சர்வ பிராணி சரீரேது சுவாசோச்சுவாசா சுதுர்கிரகா, எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் இந்த மூச்சு அப்படிங்கிறது வரக்கூடியதுதான், அதுலயும் கொஞ்சம் பெருமூச்சுங்கிறது நிச்சயமா வரக்கூடியதுதான். சுதுர்கிரகா, அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். நமேத்திர தூஷணம் கிஞ்சித், இதுல என்னுடைய சரீரத்தினுடைய தர்மத்தினால சரீரத்துல இந்த தோஷம் வருது, இதுல நான் விசேஷமா தனியா பண்ணினேனோ போனே பண்ணனோ நினைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நமேத்திர தூஷணம் கிஞ்சித், இதுல என்னுடைய தவறு எதுவும் இல்ல. ஸ்வரபங்கே மகாமதே, சோ அந்த மூச்சு விடுறதுனுடைய ப்ராப்ளத்தினால ஸ்வரபங்கம் வந்ததுன்னா அது என்னுடைய தோஷம்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு. தச்சுப்துவா வச்சனம் தஸ்ய கோபிலஸ்ய மகாத்மனஹா, இப்ப கோபிலருடைய வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு என்ன ஆயிடுது, தேவதத்தனுக்கு பயம் வந்துடுத்து. சாபாத் பீதஹா, அதாவது நீ உனக்கு பிறக்கிற புள்ள மூர்க்கனா இருப்பான்ற சாபம் இல்லையா, சாபாத் பீதஹா தேவதத்த தமுவாச அதிவிக்கிதா, ரொம்ப துக்கத்தோட அவரை பார்த்து சொல்ற, கதம் குருத்தோசி விப்ரேந்திர, நீ எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இவ்வளவு கடுமையான சாபத்தை கொடுக்குற, விருதாமயி நிராகசி, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு பலனை உத்தேசிச்சு பண்றேன், பலன் கிடைக்காம போயிடுமோன்ற பயத்துல என்னுடைய தாபத்தை வெளிப்படுத்தின, இப்ப நீ என்கிட்ட இவ்வளவு கோவப்பட நிராகசி, அதுல என்னுடைய தவறு என்ன இருக்கு, சோ அதனால என்ன விருதா என்கிட்ட இருக்கு இவ்வளவு கோவப்படுற. அக்ரோதனாகி முனையா பவந்தி சுகதாசதா, முனிவர்கள்லாம் குரோதமின்மை, அதாவது கோபமின்மையே தனது செல்வமாக கொண்டவர்கள். அக்ரோதனாகி, அக்ரோதனாகனா கோபப்படாதவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க இல்லையே. சொல்பே பதாதே விப்ரேந்திர கதம் சப்தஸ்வயாக்கியம், ஒரு சிறிய தவறுக்கு இவ்வளவு கடுமையான தபசை என்கிட்ட கொடுத்திருக்கே, இவ்வளவு கடுமையான சாபத்தை. அபுத்ரோகம் சுதப்தா, பிள்ளையில நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கேன். பிராக்தாப யுக்தா புனஸ்கிருதா, அதே தாபம் திருப்பியும் இந்த யாகத்தை பண்ணியும் அதே தாபத்தை கண்டினியூ பண்ற மாதிரி பண்ணிட்டேன்னு. இந்த மூர்க்க புத்திராத் அபுத்திரத்துவம் வரம் வேத விதோ விதுகு, வேதைக்கு எல்லாம் என்ன சொல்ற, மூர்க்கனான புள்ள பிறக்கிறத காட்டிலும் புள்ள இல்லாம இருக்கிறதே வரம் அப்படின்றாளா இல்லையா. இதே இந்த பஞ்சதசி மாதிரி கிரந்தங்கள்லயும் இருக்கும். அதாவது அஜாத மிருத மூர்க்கஸ்து மிருதாஜாதோ வரசுதம் அப்படின்னா, அதாவது பிறக்காத புள்ள, ஒருத்தனுக்கு புள்ள இல்ல முட்டாளா பிறந்த புள்ள, இல்ல பிறந்த உடனே செத்து போயிட்டான், இந்த 3 புள்ளையும் துக்கத்தை கொடுக்க போறான். இதுல பிறக்காத புள்ளையோ பிறந்த உடனே செத்து போனா முட்டாளை காட்டிலும் அது 2 தேவலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லோகம் சொல்றது. முட்டாளா பிறந்த பிள்ளையோட அப்பாவுடைய நிலைமையை காட்டிலும் பாக்கி 2 பிள்ளை, அதாவது அஜாத மிருத மூர்க்கஸ்து, அஜாத மிருதாவுடைய ஃபாதருடைய நிலைமை எவ்வளவோ தேவலான்னு அந்த ஸ்லோகம் அது என்னங்கறத வர்ணிக்கிறார் இங்க. மூர்க்க புத்திராத் அபுத்திரத்துவம் வரம் வேத விதோ விதுகு, அதான் அஜாத மிருத மூர்க்கானா மிருதாஜாதோ வரவு சுதௌ அப்படிங்கிறது. ததாபி பிராமணோ மூர்க்கா சர்வேஷாம் நிந்திய ஏகி, ஏன்னா பிராமணங்கிறவன் அவன் வேதாத்தியனத்தை பூர்ணமா பண்ணி அந்த வேதாத்தியனத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டிய பொசிஷன்ல இருக்கிறதுனால அவன் மூர்க்கனா இருந்துட்டான்னாக்க சமுதாயத்துல எல்லாராலையும் நிந்திக்கப்பட தகுந்தவனாக ஆகின்றான்
அவன் மூர்க்கனா இருக்கும்போது அவனுடைய அப்பா அம்மாவும் விசேஷமான நிந்தனைக்கு உரியவாளா ஆயிடுறா அப்படிங்கறதுனால. ஏன்னா அந்த காலத்துல வேதாத்தியனம் தான் பிரதானமா இருந்துன்ற காலம் இல்லையா? வேதாத்தியனத்தை விட்டா வேற எதுவுமே இல்லைன்னு இருந்துன்ற காலம். பிராமணனுடைய அடையாளமாகவும் அவனுடைய கடமையாகவும் வேதாந்தம். அதாவது பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ ஜேயா அத்தியா ஜேயஸ்தேன்னு பிராமணனா பிறந்தவன் பிறந்த காரணத்தினாலே ஷடங்கங்களுடன் கூடிய வேதத்தை அத்தியனமும் பண்ணணும். அத்தியனம் பண்றதோட இல்லாம அது அர்த்தத்தோடையும் தெரிஞ்சுக்கணும், அது அனுஷ்டானத்திலையும் வச்சுட்டு இருக்கணும்னு இருந்த காலங்கள். அதனால என்ன எடுத்து பசுவத்து யோகியா சர்வகர்மசு, அவன் என்ன எடுத்து ஒரு எதுக்கும் லாயக்கு இல்லாதவனா இருப்பான். தீம் கரோமீக மூர்க்கேன புத்திரேன திஜசத்மனா. சோ இந்த மூர்க்க புத்திரத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன், அதனால மூர்க்கா நான் அந்த மூர்க்க பிள்ளைய வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மூர்க்க பிள்ளையினுடைய விஷயங்கள்லாம், அதாவது அந்த மூர்க்க பிள்ளைய ராஜா கவனிக்க கூடாது, ராஜா அவனை வச்சுட்டு இருக்க கூடாது, அவனுக்கு விசேஷமான கௌரவங்கள்லாம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட விசேஷமான கர்வங்கள் தான் நது விப்ரேன மூர்க்கேன சிராத்தம் காரியம் கதாச்சன. அதாவது அவனை சிராத்தத்துல உட்கார வைக்கவும் கூடாது அப்படிங்கிறார். வினா விப்ரேன கர்த்தவியம் சிராத்தியம் குஷ சட்டேனவை, சட்டம்னு சொல்லுவா. அதாவது குசத்தினால சின்ன ஒரு கூர்ச்சத்தை பண்ணி அந்த மாதிரி ஒரு மூர்க்கனான பிராமணன் இருந்தாக்க அவனை பிராமணனா வரிக்கிறத விட ஒரு தர்பையை போட்டுட்டு அந்த தர்பையில வரிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா. ஆகாராதிகம் சார்ந்தம் ந தாத்தவியம் அபண்டிதே. ஆகாராதிகள்லாம் என்ன எடுத்து அவனுக்கு அவனுக்கு சாதம் போடலாம், அதாவது அவனுக்கு தானம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எந்த இடத்துல அவளுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அதாவது யார் வேதாத்தியனம் பண்ணலையோ, அந்த வேதாத்தியனம் பண்ணி வேதாத்தியனத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கலையோ அவளுக்கு எந்த விதமான கௌரவம் கிடையாது. அதோட மட்டும் இல்ல, அவனுடைய இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு விசேஷமான கௌரவங்கள்லாம் கொடுத்தா, இல்ல அத்தியனம் பண்ணினவாளோட சேர்ந்து வச்சு இது பண்ணினாக்க எந்த விதமான லாபமும் இல்ல. யார் நல்லா வேதாத்தியனம் பண்ணினவாளா இருக்காளோ அப்படிப்பட்டவாளுக்கு பண்ற ஹானர் தான் நம்ம யாருக்கு போய் சேரணும்னு அந்த பித்திருக்கள். கிரீடந்தி பூர்வஜாஸ்திய சொர்க்கே பிரமுதிதா கில அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. அப்படின்னு அந்த விஷயங்களை பெருசா எடுத்து சொல்லிட்டு அந்த இதுல சொல்ல 44வது ஸ்லோகம். கோபிலாத கிமுக்தம் வை துவயா வேத விதுத்தம. கோபில நான் பிள்ளைக்காக யாகம் பண்றேன், இந்த யாகத்துக்கு நீ எனக்கு பிள்ளை கிடைக்கணுங்கிறதுக்கு ரித்திகா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மூர்க்கனா உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்னு நீ எனக்கு சாபத்தை கொடுத்தேன்னாக்க இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? கிருபாம் குரு மகாபாக சாபசி அனுகிரகம் பிரதி. இந்த சாபத்துக்கு முடிவை நீதான் சொல்லணும். இந்த சாபம் இப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது. இந்த புள்ள நல்லவனாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. தீனோத்தாரண சக்தோசி பதாமி தவ பாதையோ. உன் காலில் நான் விழற, நீ தீனோத்தாரண சக்தன், அதாவது தீனர்களா இருக்கிறவள கடை தேற்றி விடவும் வல்லவன், அதனால இதற்கு ஒரு வழி சொல்லுன்னு என்ன பண்ணார் தேவதத்தன். அந்த கோபிலன்னு உத்காத்தாவா இருக்கிற பிராமணரை பார்த்து கேட்கிறார் லோமசர். இந்த இடத்துல இது வரைக்கும் தேவதத்தனுடைய பேச்சு. இதுக்கு மேல லோமசர் என்ன பண்றார், அந்த கதையை அந்த ரிஷிகள்கிட்ட ஜமதக்னிட்டு சொல்றார். இத்யுக்த்வா தேவதத்தஸ்து பதிதஸ்தஸ்ய பாதையோ. கோபிலருடைய காலில் விழுந்தார். ஸ்துவன் தீன கிருதத்தியர்த்தம் கிருபண சாசுலோச்சனகா. ரொம்ப தீனமாக கதறிக்கொண்டு கண் நிறைய நீருடன் அவர் காலில் விழுந்தார். கோபிலஸ்து ததா தத்ர திருஷ்டுவாதம் தீன சேதசம். அந்த மாதிரி ரொம்ப இரக்கத்துடன் ரொம்ப எளிமையான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவரை பார்த்துட்டு க்ஷணகோபா மகாந்தோகி பாபிஷ்டா கல்பகோபனாக. அதான் க்ஷணகோபா மகாத்மானகா. நம்ம தப்பு பண்ணும்போது அந்த தப்பு பண்ற நேரத்துல ஒரு க்ஷணத்துல பெரியவாளுக்கு கோபம் வருது. ஆனா நம்ம தப்பு உடந்து திருந்திட்டோம்னு தெரிஞ்சா அவளுடைய கோபம் அப்படியே ஒரு நிமிஷம் கரைஞ்சு போயிடும், அந்த கோபமே இருக்காது, மறைஞ்சு போயிடும். ஆனா பாபிஷ்டாக, ஆனா சாதாரண ஜனங்கள் பாபிஷ்டாக பாவம் செய்யக்கூடியவர்கள் அவ என்ன பண்ணுவா, நம்ம திருந்திட்டோம் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்னா கூட உணராமல் கல்பகோபனாக அவ கல்பகாலம் அந்த கோபத்தை என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பா. எப்பப்பெல்லாம் காலம் வர முடியுமோ அப்பப்பெல்லாம் காலம் வரலாம், எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு அதை பார்த்துட்டு இருப்பா. இதுதான் சாதுக்களுக்கும் அசாதுக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். சோ கோபிலர் சாதுவா இருக்கிறதுனால என்ன பண்ண, ஜலம் ஸ்வபாவத சீதம் பாவகாதாப யோகதா. ஜலம் ஸ்வபாவத சீதம், ஜலம் இயல்பையிலேயே குளிர்ச்சியானதுதான். ஆனா நெருப்போட சம்பந்தத்தினாலும் சூடுபடுறது. உஷ்ணம் பவதி தச்சீக்கிரம், ஒரு நிமிஷத்துல சூடாயிடுறது. ஆனா அந்த நெருப்பு எடுத்த உடனே என்ன ஆயிடுது, சம்பந்தம் நகர்ந்த உடனே சிசிரம் பவே, ஒரே அதே நிமிஷத்துல அது குளிர்ச்சியாவும் ஆயிடுறது. எவ்வளவு வேகமா சூடாதோ அவ்வளவு வேகத்துல அது என்ன ஆறியும் போயிடும் இல்லையா?
அந்த மாதிரிதான் ஒரு நிமிஷத்துல இவாளு கோவம் வரும், ஒரு நிமிஷத்துல இவ சாந்தமாவும் ஆயிடுவா. அதனால என்ன பண்ண, தயாவான் கோபிரஸ்வாக, இந்த கருணையுடன் கூடிய கோபிலர் என்ன பண்ண, தேவதத்தம் சுதுக்கிதம் மூர்க்கோ பூத்வா சுதஸ்தேவை வித்வான் அப்படி பவிஷ்யதி. மூர்க்கனா இருப்பான், ஆனா அவன் வித்வானாகவும் ஆயிடுவான். இது தத்தவர சோத முதித்தோ பூத் திஜர்ஷபா, தன் புள்ள வித்வானாவும் ஆயிடுவான், தெரிஞ்சிருவான் அப்படின்ன உடனே அவருக்கு சந்தோஷம் ஆயிடுத்து. இஷ்டிம் சமாப்பிய விப்ரான்வை விசசர்ஜ யதாவிதி, அந்த யாகத்தை முடிச்சுட்டு முனிவர்கள் எல்லாம் யதாவிதி அனுப்பிச்சார். அவளை எப்படி அனுப்பணுமோ திருப்பி அவளை டிஸ்பர்ஸ் பண்ணிட்டார், தட்சிணை எல்லாம் கொடுத்து அனுப்புறதை அனுப்பிட்டார். காலேன கீதாதஸ்ய பாரியா ரூபவதி சதி கர்ப்பம் ததார காலேசா ரூஹிணி ரோஹிணி சமா. ரூஹிணின்னு பேரவ கர்ப்பம் ததார, குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணா, அதாவது சைல்டு கர்ப்பாதானாதிக்கம் கர்ம சகார விதிவத் விஜா. அவர் என்ன பண்ணாரு, அவளுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள், முதல்ல கர்ப்பாதானம்ங்கிற சம்ஸ்காரத்தை பண்ணா. கர்ப்பம் ததாரங்கிறது அவ காலத்துல என்ன பண்ணா, கர்ப்பவதி ஆனாள்ங்கிறது முதல்ல சொல்ற. அதுக்கேத்த மாதிரி கர்ப்பாதானாதி சம்ஸ்காரங்களை பண்ணினார். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரங்களுக்கு அப்புறம் தான் அவ கர்ப்பவதி ஆக போறா. சோ அதனால என்ன பண்ணார், அது முதல்ல சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு வர. அப்புறம் பும்சவனம், அதுக்கடுத்து கர்ப்பாதானத்துக்கு அடுத்து பும்சவனம். பும்சவனம்ங்கிறது வியக்தே கர்ப்பே. அதுக்கப்புறம் சிருங்கார காரணம் ததா. சிருங்கார காரணம்னாக்க அவளை அழகுபடுத்துறதெல்லாம், அதாவது ஒரு கர்ப்பவதியா இருக்கிற ஸ்திரீ இந்த சாதாரணமா நம்ம இதெல்லாம் சொல்ல பாருங்க, இந்த பூச்சூடல் இந்த இது வளகாப்பு எல்லாம், அந்த மாதிரி சிருங்கார கரணம், அவளுக்கு செய்ய வேண்டிய அழகுபடுத்தல்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் என்னென்ன உண்டோ அந்த மாதிரி கரணங்கள். அப்புறம் சீமந்தோன்னயனம், அப்புறம் சீமந்தத்தையும் பண்ற. கிருத்தம் வேத விதானத்தா ததௌ தானானி முதிதா மத்வேஷ்டிம் சபலாம் ததா. தான் செய்த புத்திரகாமேஷ்டி பலவத்தாக ஆயிடுச்சுன்னு நினைச்சுட்டு பிராமண எல்லாருக்கும் என்ன தானங்கள் பண்ணணுமோ அந்த தானங்கள்லாம் விசேஷமாக செய்தார். புத்திர தரிசனகம் கிருத்வா நாமகர்ம சகா. தினே 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 லக்னே சுபேத்தியர்த்தம் சுபேஹனி சுஷுவே புத்திரம் ரோஹிணி ரோஹிணி யுதே. ரோஹிணி நல்ல ஒரு நாள்ல நல்ல ஒரு லக்னத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல என்ன பண்ணா, அவ ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாள். தினே லக்னே சுபேத்தியர்த்தம் ஜாத கர்ம சகாரசகா. சோ நல்ல லக்னத்துல அவ அத்தியர்த்தம், அவர் ஜாத கர்மாவை பண்ணினார். தேவதத்தன் அந்த குழந்தைக்கு ஜாத கர்மாங்கிற கர்மாவை பண்ணார். புத்திர தரிசனகம் கிருத்வா, அந்த ஜாத கர்மாங்கிறது புத்திர முகத்தை பாக்குறதாக. அந்த இதுக்கெல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஜாத கர்மா எப்படி பண்ணணும்ட்டு. சாதாரணமா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான். அந்த காலத்துல எப்படி பண்றாலோ அதே மாதிரி விஷயத்துல தான் ஜாத கர்மாங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாமகர்ம சகாரசகா. இப்போ அந்த ஏகாதசி அக்னி நாமகுரியாத்துன்னு 11வது நாள்ல குழந்தைக்கு பேரும் வச்சார். உதத்தி இதி புத்திரசிய குலம் நாம புராவிதா. கிருத்தம் நாம, அதாவது புராவிதானா என்ன அர்த்தம், அந்த குலத்துக்கு உச்சிதமாக அவர் எந்த கோத்திரத்துல பிறந்திருந்தாரோ அந்த கோத்திரத்துல ரிஷிகள், அந்த ரிஷிகளுக்கு பேரு அந்த மாதிரி அதுக்கு ஏத்த பேர் வைக்கணும். அந்த பேராக உதத்தியர் அப்படின்றதாக. புராவிதானா தன்னுடைய வம்சத்தினுடைய பெருமை, வம்சத்துல இருக்கிற விஷயங்கள், ரிஷிகள் இவெல்லாம் தெரிஞ்ச தேவதத்தன் தனக்கு குலத்துக்கு ஏற்ற விதமாக உதத்தியர் அப்படின்ற பேரை வைத்தார்னு அர்த்தம். சச்ச அஷ்டமே ததா வருஷே சுபே வை சுபாவசரே தஸ்ய உபநயனம் கர்ம சகார விதிவத்பிதா. கர்ப்பாஷ்டமின்னு அர்த்தம். அஷ்டமின்னா 8வது வயசுல, கர்ப்பாஷ்டமி அதாவது 7வது வயசுலன்னு அர்த்தம். அதுல என்ன பண்ணார், உபநயனம் சகார, பையனுக்கு உபநயனமும் பண்ணி வச்சார். உபநயனம்னா என்ன அர்த்தம், உபநாயனம். உபநாயனம்னா ஆசிரியரிடம் அழைத்து சென்று விடுதல், ஆசிரியர் தன்னிடம் அழைத்துக் கொள்ளுதல். ஒரு பையனுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறதுக்காக ஆசிரியர் அழைத்து கொள்ளுதலுக்கு பேரு உபநயனம்னு பேரு. உபநயே அங்க வரது என்ன பண்ணுவார்னா, அந்த கல்லு மேல நிக்க வச்சு அந்த ஆச்சாரியன் இருக்காரு பிரம்மோபதேசம் பண்றார் குழந்தைய, அதாவது சின்ன பையனா இருந்தாக்க அவனை தன்னோட இருக்க அணைச்சிண்டு உபநயே உன்னை என்னிடம் அழைத்துக் கொள்ளுகிறேன், உனக்கு வேதாத்தியனம் செய்து வைத்ததற்காக உன்னை என்னிடம் அழைத்துக் கொள்ளுகிறேன் அவர் தன்னை அணைச்சுக்கிறார். He is taking him under his fold அப்படின்னு அர்த்தம் உபநயே அப்படின்னாக்க. பண்ணிட்டு என்ன பண்ணார், வேதம் அத்தியாபயாமாச குருஸ்தம் வை விரதே ஸ்திதம். அவன் அந்த வேதாத்தியனம் பண்றது விரதத்துல இருக்கணும். அதான் அந்த சத்வாரி வேத விரதங்கள்னு சொல்றான் இல்லையா, அந்த வேத விரதங்களை எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி, அதாவது மத்தியன் அந்த மதுமால்ய திவாஸ்வப்ன, அதாவது மாசுஷுப்தாக அந்த விரதங்கள்லாம் சொல்லி வைக்கிறாரு பாருங்க. ஆச்சாரியா தீனோபவ, பெரியவா சொன்னதை கேட்கணும், பெரியவாளை எடுத்து பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு எதெல்லாம் விசேஷமா அஞ்சுவன்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த பவுடர் போட்டுக்கிறது மாதிரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் குளிக்க போகும்போது நீச்சல் அடிச்சு விளையாடிலாம் குளிக்க கூடாது. ஒரே ஏகாகிரதையா வேதாத்தியனத்துல மட்டுமே ஒரே மைண்டா இருக்கணும் அப்படிங்கறதாக அதுக்கெல்லாம் பேரு விரதம்னு பேரு. அந்த மாதிரி விரதத்துல இருக்கிறவனுக்கு வேதத்தை
அத்தியனம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சார். நோச்சார ததோ தத்யா, அவனுக்கு வாயில வேதம் நுழையில, அவன் எதையுமே சொல்லல. உச்சசார, அவனால பேச முடியல. ததோ தத்யா, இது வரைக்கும் அவனை பத்தி எதுவும் தெரியல. அத்தியனம் வரும்போதுதான் மூடனா இருக்கான்னா வேதம் வரல. சம்ஸ்கிதோ முக்தவத்தா, அவன் என்ன பண்ணான், முக்தவத், ஒரு மூடனாக, எதுவுமே தெரியாத, ஒன்னும் புரியாதவனாக, முக்தனா ஒரு பைத்தியம் மாதிரி அப்படியே நின்னுட்டான். பகுதா பாதித பித்ரா பாட்டிதா, தந்தையினாலே பலவிதமாக பாட்டிதா சொல்லித்தரப்பட்டான். எவ்வளவு விதமாக சொல்லித்தரப்பட்டாலும் அவனால என்ன பண்ணார், எவ்வளவோ விதமா சொல்லித்தரார். எழுத்தா சொல்லித்தரார், 2 எழுத்தா சொல்லித்தரார், ஒவ்வொரு ஸ்வரமா சொல்லித்தரார். எப்படி சொன்னாலும் அவனுக்கு ஏறல. பகுதா பாட்டித பித்ரா ந ததார மதிம் சதகா, ரொம்ப ஒரு புடிவாதம், மூடனா இருக்கான், எதுவுமே ஏறல. அதாவது அவன் என்ன பண்றான், அவனுடைய சட்டன்னாக்க தான் கொண்டதுலயே இருக்கான், எனக்கு வரல ஏறல, என்ன போட்டு ஏன் படுத்துற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு புடிவாதம் பிடிக்கிறதுக்கு பேரு சட்டன்னு பேரு. ந ததார மதிம் சதகா மூடவத் திஷ்டதேத்யேவம் அத்தியர்த்தம் தம் சுசோச்ச பிதா, அவனை பார்த்து வருந்த ஆரம்பிச்சார். ஏவம் குர்வன் சதாபியாசம் ஜாதோ 12 வார்ஷிகா, 7 வயசுல புடல் போட்டார். இப்படியே அத்தியனம் போயிட்டு இருக்கு. 12 வயசு ஆயிடுத்து, ஆனா ஒண்ணும் வரல. ந வேத விதிவத் கர்த்தும் சந்தியாவந்தனாதிகம் விதி, வேதத்தை விடுங்கோ, கேவலம் சந்தியாவந்தனத்தை கூட எப்படி ப்ராப்பரா பண்ணணும், எப்படி ப்ராப்பரா பண்ண சந்தியாவந்தனத்தை கூட எப்படி பண்ணணும்னு தெரியாது. சந்தியாவந்தனாதிகம் விதி, சந்தியாவந்தனம் கூட அவனுக்கு பண்றதுக்கு தெரியல. மூர்க்கோ போதித்து லோகேஷு கதா வார்த்தா அதி விஸ்தரா, இந்த மாதிரி தேவதத்தினுடைய புள்ள ஒரு முட்டாளா சந்தியாவந்தனம் கூட பண்ண தெரியாதவனா, ஒரு வேத வார்த்தை வாயில நுழையாதவனா, ஒரு வேத வார்த்தை சொல்ல தெரியாதவனா இப்படி இருக்கான் அப்படிங்கிற வார்த்தை உலகம் முழுக்கையும் பரவி போயிடுது, எல்லா இடத்துலயும் பரவி போயிடுது. அதுதான் பிராமணேஷு சர்வேஷு தாபசேஷு இதரேஷு ஜஹாச லோகஸ்தம் விப்ரம் எத்திர எத்திர கதம் வனே, அவன் எங்கெங்கெல்லாம் காட்டுல எந்தெந்த ஆசிரமங்களுக்கு எல்லாம் போறானோ, எத்திர எத்திர கதம் வனே பிராமணேஷு சர்வேஷு, பிராமணர்கள் நடுவுலையும், தாபசேஷு தபஸ்விகளுக்கு நடுவுலையும், ஆசிரமங்களுக்குள்ளயும், ஜகாச லோகஸ்தம் விப்ரம், அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, சிரிக்க ஆரம்பித்தார்கள். பரிகாசத்திற்கு இலக்கானா. அவன் மட்டும் இல்ல, மாதா பிதா மாதா நினிந்தாவாத மூர்க்கம் தம் அதிபத்சயன், அப்பா அம்மாவுக்கும் அந்த இது ஆயிடுத்து, ப்ராப்ளம் ஆயிடுது, அவளையும் சிரிக்க முடியாயிடுது. அவளும் இவனை ரொம்ப திட்டி, இவனை திட்டி நிந்திக்க ஆரம்பிச்சா, இவனை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சா, திட்டி நிந்தித்தார்கள். நிந்தித்தேத்த ஜனை காமம் பிதிருபியா மத பாந்தவைகி, பந்துக்களும் ஜனங்களும் அப்பா அம்மாவும் பேரண்ட்ஸும் திட்டுறான்னும் போது வைராக்கியம் அகமத் விப்ரஹா, அவனுக்கு ரொம்ப வைராக்கியம் வந்துருக்கு. இது மாதிரி எல்லாராலையும் திட்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன்னு. ஜாம வனமப்பியசோ, அவன் என்ன பண்ணான், காட்டுக்கு போயிட்டான். நான் இங்க இருந்து எவ்வளவு பேருக்கு நடுவுல இருந்து என்ன பண்ண போறேன், அந்தோ வரஸ் ததா பங்குஹு ந மூர்க்கஸ்து வரசுதா, அதாவது குருடனா இருக்கிறதோ நொண்டியா இருக்கிறது கூட தேவலாம் போல இருக்கு அப்படின்னு. யுக்தோசோ பித்ருபியாம், இந்த மாதிரி ஒன்ன ஒரு முட்டாளா குழந்தைய பெற்றிருக்கிறதுக்கு பதிலா நீ ஒரு எனக்கு ஒரு குறைபாடுள்ள ஒரு குழந்தையா இருந்திருந்தா கூட தேவலாம் போல இருக்கேன்னு தந்தையால பெற்றோர்களால திட்டப்பட்ட உடனே என்ன பண்ணான், விவேச காணனம் பிரதி, அவன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன பண்றான், ஒரு நாளைக்கு காட்டுக்கு போயிடுறான் தனியா. கங்கா தீரே சுபேஸ்தானே கிருத்வா உடஜம் அனுத்தமம், கங்கா தீரத்துல, அதாவது கங்கை கரையில தனக்காக ஒரு குடிசையை கட்டின்றான். அனுத்தமம்னா ரொம்ப விசேஷம் இல்ல, சாதாரண ஒரு குடிசையை கட்டிண்டு வன்யாமிருத்திஞ்ச சங்கல்பிய ஸ்திதஸ்தத்ர சமாஹிதா, காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த அந்த கந்தமூல பலாதிகள் இருக்க, அதுகளை வச்சிருந்து அவைகளை வச்சிருந்து ஏதோ கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டு அவைகள் மூலமாக மட்டுமே கேவலம் என் வாழ்க்கையை நடத்துவேன், அப்படியே இருப்பேன், காட்டு வாழ்க்கையா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே வன்யாமிருத்தின், அதாவது காட்டுல இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும், தானாக கிடைக்கும் உணவுகளை மட்டும் உண்டு, அதாவது சமைத்து உண்டுங்கிறதுல வேகன் லைஃப். இப்ப நம்ம வேகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வேகன் மாதிரி காட்டுல கிடைக்கக்கூடிய சமைத்து உண்ண வேண்டிய தேவையில்லாத எந்த உணவு எப்ப கிடைக்கிறதோ, பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்காது, இப்ப எல்லா சீசன்லயும் எல்லாம் கிடைக்கிறதா இருக்கு, அப்ப எல்லா சீசன்லயும் கிடைக்கிறதா இருக்காது. சோ சில சீசன்ல சுத்தமா கிடைக்காமயே இருக்கலாம், அப்படி கிடைக்காமயே இருந்ததுன்னா கிடைக்கலதான், அப்ப அன்னைக்கு பட்னி தான். அந்த மாதிரி எது எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே உண்டு. வன்யாம் விருத்தின் சங்கல்பிய, கிடைத்த உணவை கிடைத்த நேரத்தில், அதாவது கிடைத்த நேரத்துல எப்ப ஏத்துக்க முடியுமோ உண்டு. ஸ்திதஸ்தத்ர சமாஹிதா, அங்கேயே அதுலயே மனசை உடையவனாக இருந்துட்டான். நியமம்ச பரம் கிருத்வா, ஆனா என்ன பண்ணுவான்,
ஒரு நியமத்தை வச்சிருந்தான். ந அசத்தியம் பிரபிரமியகம், நான் ஒரு பொழுதும் பொய்யை பேச மாட்டேன். கிடைத்த உணவுகளை மட்டுமே உண்பேன். சமைக்க தேவையில்லாத உணவுகளை, கந்தமூல பலாதிகளை மட்டுமே உண்பேன். அசத்தியம் பிரபிரவீமி, நான் பொய் பேச மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதும் எதற்காகவும் பொய் பேச மாட்டேன். உண்மையை தவிர வேறு எதுவும் கூற மாட்டேன். இது ஸ்திதஸ்ச ஆசிரமே தத்ர ரமே பிரம்மச்சரியம் வர்த்தோகிசா. சோ அந்த ஆசிரமத்துல உண்மை மட்டுமே பேசுபவனாய், கிடைத்ததை சமைக்காமல் உண்பவனாய், பிரம்மச்சரிய விரதத்துல இருப்பவனாய் என்ன பண்ணா, ஏதோ இந்த விதத்துல நம்ம என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த ஆசிரமத்துல இருந்துருந்தான். அந்த சமயத்துல அவனுக்கு என்ன மாதிரி சோதனை வருது, அந்த விரத பங்கம் ஏற்படுறதுக்கு எப்படிப்பட்ட சோதனை வருது, அந்த சோதனையிலிருந்து அவன் மீள்றதுக்கு யார் அனுகிரகம் பண்றா, அந்த அனுகிரகம் அவனுக்கு எப்படி கிடைக்கிறது, அதுல இருந்து எப்படி மீண்டு வரான், தன்னுடைய பழைய அதாவது தன்னுடைய நிலைமையை எப்படி பெறுகிறான், கோபிலர் அனுகிரகம் பண்ற நிலைமை எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அது அடுத்த இதுல பார்க்கலாம் கிளாஸ்ல. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்.